சகல தோஷங்களும் தீர நீங்களே சொல்லிக்கொள்ளும் மந்திரம். இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க, காளி கோயிலெலாம் எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த துளையிடப்பட்ட எலுமிச்சம்பழத்தை வீட்டில் யாரும் கொண்டு போய் வைக்கக்கூடாது, அதை பிழிஞ்சு சாப்பிடலாம். இந்த மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ உங்களுக்கு எப்பயுமே ஒரு துன்பம் கூட இருக்காது. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு அந்த தோசை இருக்குது, இந்த தோசை இருக்குது, எனக்கு அது ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது, இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் மீள முடியலை, இப்படி ஏதாவது ஒரு துன்பத்துக்குள்ளே ஆளாகிறீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மாந்திரிகவாதியோ அல்லது ஒரு ஆன்மீகவாதிகிட்டையோ போய் 10,000 கொடு, 20,000 கொடு, 50,000 கொடு அப்படின்னு இப்படி பரிகாரங்களாக செஞ்சு பார்த்து சலித்து போயிட்டீங்க. இவராவது நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரா, அவராவது நமக்கு சரி பண்ணி கொடுத்துருவாரா, இவர் மூலமாக நமக்கு நல்லது நடந்துருமா, இப்படி எத்தனையோ பேர்கிட்ட போய் பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. சகல தோஷங்களும் தீர நீங்களே சொல்லிக்கொள்ளும் மந்திரம். இப்போ சாதாரணமாக ஒரு மந்திரத்தை சொல்கிற, அதாவது தன் பாவத்தை தானே முயற்சி செய்து நடத்தி கொடுத்தா அது நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இது ஒரு 3ஆம் மனுஷன்ட்ட நம்ம காசை கொடுத்து நமக்காக நம்மளுடைய நட்சத்திரம் ராசி இதெல்லாம் சொல்லி நமக்கு இது நிவர்த்தி ஆகணும்னு அவர் வேண்டிக்கிறத காட்டிலும் இதை நீங்களே செய்து கொள்வதுங்கிறது ரொம்ப சூப்பரானது. இப்போ சப்த மாதாக்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்குது. பிராமிக்கு ஒரு சக்தி இருக்குது, மகேஸ்வரிக்கு ஒரு சக்தி இருக்குது, கௌமாரிக்கு ஒரு சக்தி இருக்குது, வைஷ்ணவிக்கு ஒரு சக்தி இருக்குது, வராயிக்கு ஒரு சக்தி இருக்குது, அதே போல் மகேந்திரிக்கு ஒரு சக்தி இருக்குது, நரசிம்மின்னு சொல்லுவாங்க. அதுவே சாமுண்டீஸ்வரிங்கிறதுக்கும் ஒரு சக்தி இருக்குது. இந்த சப்த மாதாக்களில் சாமுண்டீஸ்வரிங்கிறது ஒரு உக்கிர தேவதை. எந்த விதமான தீய சக்தியும் அடித்து நொறுக்கிடுவாள். சிவனையே தன் காலடியில் போட்டு மிதிக்கிறவ கழுத்து முழுக்கவே கபாலம்னா மண்டையோடுகளை போட்டிருப்பாள். இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க, காளி கோயிலெலாம் எலுமிச்சம்பழம் மாலை போடுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்கறதுக்காகத்தான் அந்த ஓட்டை போட்டு அதை கயத்தில் கோர்த்து தொங்க போடுறாங்க. அது என்னென்னா, கபாலத்துக்கு இணையானது தான் எலுமிச்சம்பழம். அப்போ ஒரு மனித மண்டையோட்டுக்கு இணையானது அந்த எலுமிச்சம்பழம். அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் போய் நூலில் கோர்த்ததை பிழிஞ்சு சாப்பிடலாம். அதையே எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை ரூமில் பாதுகாப்புக்கு வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது மண்டை யாராவது வீட்டில் வச்சு கும்பிடுவாங்களா? கும்பிடக்கூடாது. ஆனால் ஓட்டை போடாத எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னா அதை கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த துளையிடப்பட்ட எலுமிச்சம்பழத்தை வீட்டில் யாரும் கொண்டு போய் வைக்கக்கூடாது, அதை பிழிஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா அது நம்ம உணவாக எடுத்துக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே போயிடும். அதை முதல்ல அந்த பூஜையில் இதை முக்கியமாக பார்த்துக்குங்க. இந்த சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற அந்த சக்தியை தான் நீங்கள் தினமும் 108 முறை தொடர்ந்து வணங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் எங்கே போனாலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு சக்தியை கொடுப்பா. எந்த தீய சக்தியாக இருந்தாலும், கண் திருஷ்டி, கண்ணேறு, ஓம்பளிப்பு, திட்டு முறைப்பாடு, குரலி வித்தை, அந்த மை வித்தை, இந்த வயிற்றில் இடும்பு இருந்துட்டாங்க, இப்படி நான் என்னை அதை வசியம் பண்ணிட்டேன், இதை வசியம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்க மேலே ஆதங்கப்படுறவங்களுக்கு இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம்ங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இந்த சக்தி மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. ஏன்னா காளி தான் பிரபஞ்சத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறவ. அப்படிப்பட்ட இந்த காளி, உக்கிர காளியாக இருக்கிறவளுடைய இந்த மகாமந்திரம், சாமுண்டீஸ்வரியினுடைய மகாமந்திரம், இந்த மந்திரத்தை யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ உங்களுக்கு எப்பயுமே ஒரு துன்பம் கூட இருக்காது. இன்றைக்கி புராணத்துகளில் எத்தனையோ கதைகள் இருக்குது. ஆனால் இந்த சாமுண்டீஸ்வரி இப்போ மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோயில் போய் பார்த்துருப்பீங்க. சாமுண்டீஸ்வரி அதே மாதிரி மதுரையை சுற்றி நிறையா பேர் மடப்புறம் காளி, இப்படி எங்கெங்கேயோ பிரித்தியங்கரா காளி, இது மாதிரி நிறையா இடங்களில் காளிக்குன்னு நிறையா கோவில்கள், நிறையா அந்த இதுகள்லாம் எங்கே போனாலும் அந்த காளின்னு இருக்காங்க.
இந்த மந்திரத்தை நீங்கள் வீட்டிலேயே இருந்து எந்த ரூபங்களும் படங்களும் காளி படம் வந்து வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் மானசீகமாக அம்பாளுடைய அந்த படத்தை இருக்கிற மாதிரி அவர் ரூபத்தில் இப்படி கபால மாலை மாதிரி எலும்புக்கூடு தலை மண்டையோட கழுத்தில் போட்டிருக்கிற மாதிரி அவர் ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான தோஷங்களும் இருக்காது. அதாவது ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், மாங்கல்ய தோஷம், இப்படி 32 விதமான தோஷங்கள் முழுமையாக நீங்கி பரிசுத்தமான ஒரு ஆன்மாவாக ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை, விரும்பின ஒரு மகிழ்ச்சியை அடைவீங்க. இந்த மந்திரத்தை இப்போ என்னங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான், கஷ்டங்கள்லாம் கிடையாது. இதை வந்து முறையாக உச்சரிச்சுட்டு வந்தால் மட்டும் போதும். உச்சரிப்பில் வார்த்தைகளில் ஜாலம் பண்ணாமல் பொறுமையாக சொல்லுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்களசண்டிகே ஹம் ஹம் பட் ஸ்வாஹா. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்களசண்டிகே ஹம் ஹோம் பட் ஸ்வாஹா. ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் சர்வபூஜ்ய தேவி மங்களசண்டிகே ஹம் ஹோம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தவறாமல் எல்லாரும் தினமும் சொல்லி எல்லா விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாகி வளமாக இருங்க, நலமாக இருங்க. நன்றி, வணக்கம்.